நான் பார்த்து பார்த்துருண்ணா. எங்க நீங்க கூட்டு போறீங்க? லூபியானா சரி, நீங்க மட்டும் வாங்க. உங்களுக்கு 4 பேர் மட்டும் வாங்க. அப்படியே ஓரமா போய் உட்காந்துங்க. சொல்லுங்கண்ணா. ஹலோ, எங்க பாக்குறேன்? அண்ணா ஸ்டேப்ஸ்ண்ணா. வேற சொல்லுமா. ஆஃபீஸ் வாங்கண்ணா, பின்னாடி வாங்கண்ணா. ஆமாண்ணா. ஆமாம். ரொம்ப அசிங்கம் அந்த ஆள். என்ன பண்ணலாம்? பின்னாடி ஈகோ பின்னாடி ஆட்டோ இங்கே தான் இருக்கிறோம். மனு காப்பி வேணா? சீட்டு நான் அந்த ஏபிஆர்ன்னு அதை வெளியே காமிக்குமா? எல்லாரும் நம்ம பழைய மாதிரி உட்காருறீங்களா? கூப்பிடுறோம், கொஞ்சம் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். உட்காருங்க. தெரியல. அப்படி நில்லுங்க. அப்படியே எடுத்துக்கோண்ணா. அப்படியே நீதி வேணும் சார். அதிகாரிங்க பணத்துக்காக வேலை செய்யாம மக்களுக்காக வேலை செய்யணும். கடன் கூட வாங்கி நாம சிறு சேமிப்பு செல்ல முடியாததுக்காக தான் நாங்க இந்த ஃபண்டு மாதிரி நாங்க போட்டு நாங்க சேர்க்கிறோம். அதுலயும் இது மாதிரி மோசடிலாம் பண்ணிட்டு போனா நாங்க என்ன பண்றது? சாவத்துக்கு இல்லாம வாழ்வழிகள் இல்லாம நாங்களாம் கஷ்டப்பட்டு போட்டு கேஸ் முடிக்கிற மாதிரி எங்களுக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப வருஷம் கணக்கா பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. ஒரு குடும்பமும் பாதிச்சுட்டு அவங்க வீட்டுக்காரர் கூட இறந்துட்டாங்க. 32 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 32 பேர் இறந்துருக்காங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல சார். எத்தனை உயிர் ஒரு போட்டுனா உடனே அரெஸ்ட் பண்றாங்க சார். ஆனா இவரை மட்டும் ஏன் ஒரு சில குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு பணம் வாங்கிட்டு எத்தனை ஏழை ஜனம் எவ்வளவு கடன் வாங்கி கூட்டிட்டு தெரியுமா?
பத்தி சாப்பிட்டுட்டு யாருக்குமே எந்த பலனுமே கொடுக்கல. வரலாங்க மொத்தம் எவ்வளவு பணம் கட்டிருப்பீங்க? 20 கோடி ரூபாய் மோசடி போயிருக்கு. சரிங்களா? 20 கோடி சாரி 200 கோடி நினைச்சுங்க. 200 கோடி 5000 கோடி. அம்மா அது விஆர்எஸ்ல நீங்க சொல்ற அமௌண்ட் ஏபிஆர்எஸ்ல 5000 சரி 5000 கோடி பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? மோசடி பண்ணிக்கிறது 5000 கோடி ஏபிஆர்ல. இந்த காசு எல்லாருமே பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வந்து கிடைக்கணுன்றதால தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு போராடி இருக்கோம். பொதுமக்கள் எல்லாருமே ஒன்று கூடி. ஏன்னா வருஷமா மாதம் எங்களால் எதுக்குமே கலந்துக்க முடியல. ஒரு சொந்த பந்த வீட்டுக்கும் போக முடியல, ஒரு இன்சிடென்ட்டுக்கும் எங்களால் இப்போ போக முடியல. அந்த இடத்துல நிற்க வச்சு எங்களை கேள்வி கேட்குறாங்க. காசு கட்டினமே, எங்கள் காசுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லையா, உங்கள் வீட்டை விற்று கொடுங்க, இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து நீங்கள் மாதம் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு சிறு காசு கொடுங்கன்றாங்க. நாங்களே சிறு தொழில் தான் பண்ணுறோம். நாங்கள் அந்த கூலி வேலைக்கு போயிட்டு வரோம். அந்த கூலி வேலையில் நான் அவங்களுக்கும் கொடுத்தா எங்கள் குடும்பம் எப்படி ஆகுது? இதனாலே நான் இன்னும் வேலைக்கும் போகல. நான் வேலைக்கு போய் 5 வருஷம் ஆகுது. எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? லட்சம் பேர் இருக்கோம் சார். பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு இருந்து மறுபடியும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி மறுபடியும் அது மூலியமா இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. லட்சம் கணக்கில் மறுபடியும் 1000 பேர், லட்சத்தில் இன்னும் 1000 பேர் பாதிக்கப்படுறாங்க. 2வது 3வது பேமெண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஒரே ஊர்ல இப்போ என்கிட்ட வாங்கிட்டாங்க, என்கிட்ட திருப்பி தரல, நான் கட்ட மாட்டேன், நான் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பிளாக் பண்ணிடுவாங்க, ரிட்டர்ன் எதுவும் ஒரு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அடுத்து புது ஆள் வேற ஒரு ஆள்களை கேட்பாங்க, அவங்க கட்டுவாங்க, அவங்களுக்கு பிளாக் பண்ணுறாங்க. இப்படி தான் அடுத்தடுத்து ஒரு ஆத்துக்கிட்டே போய் கேட்குறாங்காண்டி வாங்கினவங்களுக்கு திருப்பி கொடுக்கல. பிரெயின் வாஷ் பண்ணி எடுக்கிறாங்காண்டி ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் பேர் என்னம்மா? அல்தாப் தாசி. அதே மாதிரி அவங்களுக்கு 3 பொண்டாட்டி. ஒரு 5 பேர் ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு 5 பேர் குரூப் லீடர்ஸ் ரெடி பண்ணிட்டு அவங்கள வச்சு அங்கங்க ஏஜென்ட்டுகளை கூப்பிட்டு 1 லட்சம் கட்டு 2 லட்சம் கட்டு. ஓகே மொத்தம் எவ்வளவு ஏஜென்ட் இருப்பீங்க? 2000 மேல சார். 2000 மேல ஏஜென்ட் சார். ஒவ்வொரு ஏஜென்ட்டும் 1000 பேர். அதே மாதிரி அவங்க பொண்டாட்டிங்க 3000 பேர் சார் ஏஜென்ட். அவங்க பொண்டாட்டி 3 பேர் இருக்காங்க. அவர் பேர் என்னன்னு ஏதாவது சொல்லுங்க. அல்தாப் தாசி. எங்களுக்கு தெரிஞ்சு 3 பொண்டாட்டி ஆளுங்க. இல்லம்மா, ஒரு நிறுவனம் யாரு? இருங்க அது கோரியா சொல்லுங்க. இருங்க நான் சொல்லும்போது சொல்லுங்க. சொல்லுங்க. ஏபிஆர் நிறுவனத்தின் ஓனர் வந்து அல்தாப் தாசி, அவருடைய மனைவி சப்ரீன் பேகம், 2வது மனைவி வனிதா, 3வது மனைவி கிரிஜா. சரிங்களா? 3 பேராக சேர்ந்து இந்த ஃபீல்டு ஒர்க்கு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் ஏஜெண்ட்டை க்ரியேட் பண்ணி ஒரு குரூப் ஆரம்பித்து அவங்க மூலயமா இன்னமும் கலெக்ஷன் பண்ணுறாங்க. நாங்கள் வேணான்னு சொல்லி அவேர்னஸ் கொடுத்தாலும் அதே மாரி மக்கள் வந்து இந்த பணத்தில் நாம் வெளியே வரணும், இந்த ப்ரெஷர்லேருந்து வெளியே வரணும், மறுபடியும் போய் ஏமாந்து விழுறாங்க. ஆனால் திருப்பி வாங்கலை, யாரும் வந்து கட்டுறாங்க. இன்னமும் மன உளைச்சல் தான் ஆளாகிறாங்க. இதில் ஏமாந்து கட்டி ரீபேமெண்ட் கட்டி. அதாவது இருங்க கொஞ்சம் இருங்க. ஒன்றே ஒன்று தான் எனக்கு தேவை. இதில் எவ்வளோ பேர் பணம் கட்டியிருப்பாங்க, எவ்வளோ ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்களால எவ்வளோ கோடி ரூபாய் மோசடி இருந்திருக்கு, எவ்வளோ வருஷமாக மோசடி பண்ணிடுறாங்க, போலீஸ் உரிய நடவடிக்கை எடுக்குதா இல்லையா? இதை மட்டும் இருங்க இதை மட்டும் தெளிவாக இருக்கு. வேறு எதுவும் சொல்ல வேண்டாம். இருங்க. இதில் 6 சொல்லுங்க. லட்சம் பேர் கிட்ட இருப்பாங்க சார் கட்டினாங்க. ஏஜென்ட்டுன்னு பார்த்தா அவங்களுக்கு கீழே கஸ்டமருங்களே இருக்காங்க. கணக்கு எடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே 2-3 ஒரு வீட்டில் கட்டிருப்பாங்க. கணக்கு லட்சம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டு 6 லட்சம் பேர். அது கீழே வந்து மேனேஜர்ஸுங்களும் இருக்காங்க. 22 பிரான்ச்சு. அந்த பிரான்ச்சு ஏபிஆருடைய பிரான்ச்சு 22 பிரான்ச் இருக்குது. அது கீழே வந்தால் லீடர்ஸுங்கன்னு அலௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்தந்த ஊரில் வந்து இவங்க பர்டிகுலராக இவங்கன்னு பேர் சொல்லி குரூப்பில் போடுறாங்க கலெக்ஷன் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இதையும் மீறி நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட எவிடன்ஸோடு கொடுக்குறோம். பாதிக்கப்பட்டுட்டோன்னு சொல்லிட்டோம், தெரியாமல் கட்டிட்டோம், தெரிஞ்சு கட்டலாம், தப்புன்னு உணர்ந்துட்டோம், மறுபடியும் இந்த தப்பு நடக்குதுன்னு எடுத்து போய் கொடுக்குறோம். ஆனால் அரசாங்கம் அதை எடுக்கலை. மறுபடியும் அவங்களுக்கு துணையாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா சரி, நாங்கள் தப்பு பண்ணுறவங்கள என்ன பண்ண போகிறீங்க? தப்பு பண்ணிட்டு எங்களை இப்போ கேஸ் போடுறீங்க. அப்போ தப்பு பண்ணுறவங்கள என்ன பண்ண போகிறீங்க? அப்போ அவங்களே தானே பண்ணணும். இப்போ வெளியிலேருந்து பண்ணுறாங்களே அவங்கள கூப்பிடணும்ல பேஷண்ட்க்கு. இப்போ எவ்வளோ மோசடி நடந்துருக்கு இருங்க அது சொல்லுங்கள். 5000 கோடிக்கு மேலே இருக்குது சார் மோசடி பண்ணிருக்கிறது. மறுபடியும் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது பேமெண்ட் 3வது பேமெண்ட் மறுபடியும் கலெக்ஷன் பண்றாங்க சார். கலெக்ஷன் பண்ணி கட்டிட்டு தான் சார் இருக்காங்க. அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கை
சாதாரணமா இப்போ ஒரு செல்லு திட்டி பண்ணோட சார் இட்டுன்னு போயிட்டு வேணும் வெரிஃபிகேஷன் பண்ணி அவன் என்கொயரி போடுறாங்க சார். ஆனா இவரை மட்டும் ஏன் சார் போட மாட்டாங்க? அதே மாதிரி உங்க பேர் என்னம்மா? மின்னலா சார் என் பேர். அதே மாதிரி சார் போதுமா இல்ல அவர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சிறு சேமிப்பா கட்டினாரு. இப்போ தெரியுமா இந்த கதையெல்லாம் தெரியும் வாங்குறாரு. சேத்துப்பட்டு பிரான்ச்சில் வந்து நான் 25 லட்சம் கட்டியிருக்கேன். அவர் 22 பிரான்ச் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. பல கோடி அவர் மோசடி பண்ணியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து வைஸ் சேர்மன் திமுக. அதை வச்சுக்கிட்டு அவர் நிறைய பிரான்ச்சுகளை ஓப்பன் பண்ணி இவ்வளோ கோடிகளை மோசடி பண்ணின்னு சப்போர்ட் பண்ணிக்கின்னு ஆள் வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஒரு எக்ஸ்பென்ஸும் இல்லை எங்களுக்கு. எங்களை அலைக்கி விட்டு வருஷம் கணக்கில் 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு போலீஸ் எந்த சப்போர்ட்டும் பண்ணலை. கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு சார்ஜ் ஷீட் போடுறோம் போடுறோன்னு இப்படி தான் சொல்கிறாங்களா கண்டி. எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது சம்மந்தமாக. உங்கள் பேர்? நாகராஜ். இப்போ ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வரீங்க, புதுசாக நிதி நிறுவனத்தை வெவ்வேறு பேரில் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்த மக்கள் எப்படி உங்களை பார்த்தும் வந்து அப்பகுதியில் இருக்க மக்கள் யாரும் வந்து திருப்பியும் போய் சேர்றாங்களா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து சில பேர் புதுசாக வந்து சேர்றாங்க. புதுசாக வந்து ஒருத்தர் அவங்களா வந்து இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்கின்னு புதுசாக ஆளுங்களை சேர்த்து அப்படி நம்ப வைக்கிறாங்க சார். அதை நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் ரெக்கார்டோட கொடுத்தா கூட போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது சார். அது மேடம் இப்போ நீங்களே சேரும்போது அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க சார். நீங்களே சேரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களை நம்பி நீங்கள் எப்படி சேர்றீங்க? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இது குரூப்பாக வந்து ஆரம்பிச்சது தான் சார் ஃபர்ஸ்ட் டைமே சேர்ந்தது ஏபிஆரில். இதுக்கு முன்னாடி அங்கே பண்ணல. இதில் சேர்ந்து தான் இப்போ 2-3 பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இலவசம் சொல்லி ஓகே. சுரேஷ் டிஆர்எஸ் கம்பெனியில் 26,49,500 கட்டியிருக்கேன். நான் மட்டும் இல்லை 1500 ஏஜென்ட் என்ன மாதிரி 1500 ஏஜென்ட் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 1200 கோடியை கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த 1200 கோடியை எடுத்துக்கிட்டு இந்த ஓனர் தலைமுறை ஆகிட்டாரு. கேஸ் வந்து இன்னைக்கு கோர்ட்டில் நடந்துக்கிட்டு அடுத்த இந்த மாதம் 15 வாய்தா வருது. ஆனாலும் இன்னைக்கு இந்த விஆர்எஸ் ஓனர் என்ன சொல்றாரு, மேற்கொண்டு என்ன மாதிரி ஏஜென்ட்டுக்கிட்ட போயிட்டு காயின் வாங்கிக்கிங்க, காசு கட்டி 1 லட்சம் கட்டுங்க, உங்களுக்கு வந்து 80,000 நான் காயின் கொடுத்துறேன், 1,20,000 வந்து பழைய பண்டில் கட்டினீங்களா அதில் வந்து 20,000 கழிச்சுக்கு 80,000 மட்டும் கொடுங்க, உங்களுக்கு 1 லட்சம் உண்டான காயின் நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஜனங்களை மறுபடியும் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. அப்போ ஜனங்க வந்து பழைய காசை வாங்கிறதுக்காக தான் மேற்கொண்டு இந்த பணத்தை வந்து மறுபடியும் கட்டுறாங்க. மற்றபடியாக வந்து இருக்கப்பட்டு எடுத்துப்போல அந்த விட்ட காசை பிடிக்கிறதுக்காக தான் மறுபடியும் கடனை வாங்கி எடுத்துப்போ கட்டுறாங்க. ஆனால் அந்த ஓனர் வந்து மறுபடியும் வேற மாதிரி எப்படி ஏமாற்றலாம், இந்த ஜனங்களை எப்படி ஏமாற்றலாம் பிளான் போடுறாரு. லாட்டரி டிக்கெட் மாதிரி அவங்க பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஜனங்களுக்கு வேற வழி இல்லை, அந்த காசை எப்படி வாங்கணுமே. அப்போ 1 லட்சம் கொடுத்தா பழைய காசு கொடுக்குறேன்ற ஓனர் அப்போ நல்லவர், நம்ம கட்டியை வாங்கிக்கலாம் அப்படின்னு போறாங்க. இதே மாதிரி இது வந்து சார் கிட்டத்தட்ட 770 பேர் என்கிட்ட லிஸ்ட் இருக்காங்க. இதில் 80 கோடி சார், 80 கோடி ரூபாய் இதில் இருக்க லிஸ்ட் படி 1500 பேர். இதில் வந்து பெரிய அமௌண்ட் இருக்குது. எல்லாருக்கும் பிரெயின் வாஷ் பண்ணி ஓனருடைய ஆட்கள் அவருடைய பினாமிகள் ஃபோன் பண்ணி வர வச்சு 800 பேர் அவங்க குரூப்பில் சேர்த்துக்க. ஓனருடைய குரூப்பில் விஆர்எஸ் ஓனர் சம்சு மொய்தீன் அவர்கள் 800 பேரை அவர் குரூப்பில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்த 5 வருஷமாக போன டிஎம்கே ஆட்சியிலேருந்து அவரும் வந்து டிஎம்கே ஆட்சியில் பொறுப்பில் இருக்கார். முக்கியமான கட்சிக்காரர் எம்எல்ஏவுடைய எம்பியுடைய சொந்தக்காரு ஃப்ரெண்டு அந்த முறையில் அவர் பேரில் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பல இடத்துல பல போராட்டம் எவ்வளோ இடத்துல பார்த்து சார். நம்ம சிஎம் சார் போன ஆட்சியில் அந்த சிஎம் சார் சட்டசபையில் அறிக்கை மட்டும் தான் விட்டார். இந்த நிதி நிறுவன மோசடியில் ஈடுபடுற ஒவ்வொருத்தரையும் இரும்புக்காரன் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை மட்டும் தான் விட்டார். எந்த ஒரு இதுவும் நடக்கலை, எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. நாங்கள் இப்போ என்ன கேட்குறோன்னா, இந்த மாதிரி மேலே ஏமாத்துற இந்த நிதி நிறுவன மோசடி ஓனர்கள் மேலே தனியாக ஒரு வாரியம் அமைச்சு இதெல்லாம் வந்து நடக்குதா இல்லையா, இந்த காவல்துறை அதிகாரி இதில் வந்து சரியாக ஈடுபட்டு இதில் வந்து பணத்தை வாங்கி கொடுக்குறாங்களா இல்லையா செக் பண்ணோம். என்ன இந்த பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நிவாரணம் கிடைக்குதா இல்லையா அதை செக் பண்ணோம். இதை வந்து நம்ம முதலமைச்சர் அவர் இப்போ வந்து புதிய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தயவு செஞ்சு இந்த ஜனங்களுடைய பிரச்சனை முடிச்சு வைக்கிறதுக்கு புதிய ஒரு வாரியம் அமைச்சு இந்த நிதி நிறுவன மோசடிக்கு தனியாக வாரியம் அமைச்சு கண்காணிக்கணும் தயவு செஞ்சு பணியோட கேட்டுக்கொள்கிறேன் சார். தொடர்ந்து நீங்கள் வந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட இறுதி கட்டமாக என்ன தான் நீங்கள் சொல்கிறீங்க? ஒவ்வொரு தாட்டியும் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து மனு கொடுக்குறீங்க. உங்களோட அடுத்த கட்டம் என்ன தான் உங்களோட போராட்டம்? நாங்கள் வந்து மனு கொடுத்துக்கிட்டே தான் சார் பல போராட்டம் எடுத்தோம் சார். ஆனால் அவர் பேரில் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு விஆர்எஸ் ஓனரை பற்றி நான் சொல்ல வந்துக்கிறேன். அதில் தான் நான் பாதிக்கப்பட்டுக்கிறேன். அந்த விஆர்எஸ் ஓனருக்கு சொந்தமாக ஒரு 10 லாரி கண்டெய்னர் லாரி, 10 டெம்பாட்டி, 16 பஸ்ஸு என்ன
பல வீடுகள், அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி, அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா, அவங்க அண்ணன், தம்பி, எவ்வளோ பேரும் சொந்த வீடுகள் இருக்குது வந்தவாசி செய்யார்ல. இந்த வீடுகள் எதுவுமே ரெக்கவரி பண்ணல. விஆர்எஸ் ஓனர் சொந்தமான இடம் எதுவுமே ரெக்கவரி பண்ணல. வெள்ளப்புத்தூரில் ஒரு குடோன் இருக்குது, ஒரு 2 ஏக்கரு 97 சென்ட். அதை விஆர்எஸ் ஓனர் என்ன பண்ணாரு, ஏபிஆர் ஓனர்கிட்ட வித்துறாரு. எப்படி விஆர்எஸ் சொந்தமான ஒரு இடத்த அதை ஏபிஆர் ஓனர்கிட்ட வித்துறாரு. இது கேஸில் இருக்குன்னு தெரியும். அந்த இடம் தெரிஞ்சா அதை ஏபிஆர் ஓனர் வாங்குறாரு. எப்படி கூட்டுக்கெல்லாம் வாங்கித்தானா? இவரு பினாமி, இவருடைய சொத்துக்களை அவர் பாதுகாப்பு பண்ணுறாரு. அவர் பாதுகாப்பு பண்ணி வச்சுட்டு அவர் வந்த வரைக்கும் இப்போ மறுபடியும் இவர் ஓடிட்ட பிறகு, ஏபிஆர் ஓனர் ஓடின பிறகு மறுபடியும் அந்த பஸ்ஸு, அந்த லாரியெல்லாம் வேற ஒரு கம்பெனிக்கு வித்துட்டு போயிட்டார். எப்படி இருக்காங்க பாருங்க. இப்போ என்னென்ன தேவை உங்களுக்கு? எங்களுக்கு சார் ரெண்டு நிதி வேணும். ஏபிஆரும் சரி, விஆர்எஸும் சரி, 2 பேரும் கூட்டுக்கலாம். நீங்க 2 பேரும் மேற்கொண்டு ஜனங்கிட்ட பணத்தை வசூல் பண்ற வேலையில இருக்காங்க தவிர பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு வழியும் செய்து கிடையாது சார். எந்த ஒரு வழியும் செய்யல சார். மேற்கொண்டு பணத்தை ஏமாத்துறாங்க. இந்த ஜனங்க கடனை உடனே வாங்கி கொடுத்துன்னு இருக்காங்க. நாங்கள் வேலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். என் பேர் லூபினா. ஏபிஆர் கம்பெனியில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏபிஆர் கம்பெனி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் இருக்குங்க. அவர் பட்டாசு சீட்டு பண்டுக்கு நடத்தினார். அவர் ஏமாத்துறதால ஜெயிலுக்கு போய் வந்தார். அரெஸ்ட் ஆகி போய் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் நடத்திட்டுருக்கோம். அது சம்மந்தமாக பெயில் கேன்சலேஷன் மக்களாகிய நாங்கள் கோர்ட்டுக்கு போன ஒரு 32 பேர் பண்ணியிருக்கோம். அது பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கோர்ட்டில் இருந்து நாங்கள் டிஎஸ்பி சார்கிட்ட கொடுத்தோம். அக்யூஸ்டான அல்தாஃப் இதுக்கப்புறமும் ஜெயிலுக்கு போய் வந்த பிறகு திருப்பவும் 2வது 3வது பேமெண்ட் நடத்துகிறாரு. 2, 3, 4ன்னு 4 பொண்டாட்டிங்களை வச்சுட்டு திருப்பியும் மக்கள்கிட்ட ஏமாற்றி காசை வாங்குறாரு. இது சம்மந்தமாக நாங்கள் டிஎஸ்பிக்கு லொக்கேஷன், டைமிங்கு, ஆடியோ, ஃபோட்டோ எல்லாமே கொடுத்து கூட எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவனை அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுட்ருக்காங்க. அவன் அரெஸ்ட் ஆகி போன பிறகு 4 எஃப்ஐஆர் அவன் மேலே இருக்குது. 4 எஃப்ஐஆர்லையுமே அவன் ரிமாண்ட் ஆகிற வரைக்கும் போய் அவனை யாருமே அரெஸ்ட் பண்ணல. அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, லொக்கேஷன் கொடுத்து கூட 30 நாள் கோர்ட்டில் டைமிங் கொடுத்து 30 நாளில் அரெஸ்ட் ஆகணும்னா அந்த 30 நாள் வரைக்குமே அரெஸ்ட் ஆகலை. 31வது நாள் போய் ஹைகோர்ட்டில் அவருக்கான இது வாங்குறாரு, பெயில் வாங்குறாரு. அது சம்மந்தமாகவும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். கோர்ட்லேயும் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக கொடுங்கன்றாங்க. எங்கள் சைடில், மக்கள் சைடில் நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். ஆனால் போலீஸ் சைடில் ஒரு எவிடன்ஸுமே கொடுக்கல. இதை பற்றி நாங்கள் எவ்வளோ சொல்லியும் அவர் எங்களுக்கு மக்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ண மாட்டாரு. ஷார்ட் ஷீட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. நம்பர் 1 எஃப்ஐஆர் போட்ட வசந்த மேரின்றவங்க எங்கள் கூட தான் இருக்காங்க. அந்த வசந்த மேரியை கூட இன்னுமே என்கொயரி பண்ணல. 50 பேருக்கு ஷார்ட் ஷீட் போட்டேன்றாங்க. நம்பர் 22, 29, 30க்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் என் கூடவே தான் இருக்காங்க. அப்போ வேறு யாருக்கு ஷார்ட் ஷீட் போட்டாங்க? ஷார்ட் ஷீட்டுன்னு சீனியாரிட்டி அடிப்படையில் போடணும். இவருக்கு ஏற்ற மாதிரி ஆட்களாக போடுறாரு. அதை கேட்டால் எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. எங்களுடைய கம்ப்ளைண்ட் பதிவு ஆகிருக்குதா இல்லையான்னு இன்னைய நாள் வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஒருவேளை கோர்ட்டுக்கு போன பிறகு நாங்கள் அதில் இருக்கிறோம் இல்லைன்னு தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் எங்களுக்கு வரும் இல்லைங்களா? அது ஒரு நேம் லிஸ்ட்டு எங்களுக்கு போர்டு மாதிரி எடுத்து போடுங்கன்னா அதையும் செய்ய மாட்டாரு. குற்றவாளி ஆகிய அல்தாஃபுக்கு தான் அவர் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கார். முக்கியமான குறிப்பு என்னென்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் தான் இந்த மாதிரி சீட்டு கம்பெனி மோசடியே பெரும்பாலும் நடக்குது. வருஷத்துக்கு 1 நடக்குது. இப்போ ஒரு கம்பெனி நாங்கள் பிடிச்சி கொடுத்தோம். அவங்கள அவர் வார்ன் பண்ணி விடுறாரு. வார்ன் பண்ணி விடுறதுக்கு எதுக்கு போலீஸு? மக்களாகிய நாங்களே வார்ன் பண்ணி விடுறோமே. அவர் அரெஸ்ட் பண்ண மாட்டார் யாரையுமே. விசாரிக்கிறோன்றாரு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். ஒருத்தர் கூட அவர் ரிப்ளை பண்ண மாட்டார். மக்களுக்கு வேலை செய்து தானே அவர் வந்திருக்காரு. இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சும் டிஜிபி ஆஃபீஸ்க்கு போய் நாங்கள் என்கொயரிக்கு இங்கே வந்திருக்கிறோம். பழைய எஸ்பி இருக்கும் போதும் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தோம். சட்டப்படி இவ்வளோ மூவ் பண்ணுற எங்களாலையுமே ஒன்றும் செய்ய முடியல. ஏன் ஒருத்தருக்கு மட்டும் 22 லட்சம் சார்? என் அம்மாது 6 லட்சம். எந்த 6 லட்சம்? 5000 கோடி சார். 5000 கோடி. சரிம்மா, திரும்ப ஜெயிலுக்கு போறாரு, கோர்ட்டு வெளியே வராரு. மீண்டும் எப்படி கட்டுறீங்கம்மா அவர்கிட்ட? சார் நாங்கள் கட்டல சார். ஏமாந்தம் பல மக்கள் கட்டுறாங்க. அதை கோர்ட்டுக்கே தெரிவிக்கலையே போலீஸ் தெரிவிக்கலையே. நாங்கள் தான் தெரிவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி உங்கள் மீடியா நம்பர் கிட்ட கேட்டு பாருங்க. கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம். இதே எஸ்பி ஆஃபீஸில் வச்சுக்கிறோம். ஆனால் போலீஸ் சைடில் கோர்ட்டுக்கு தெரிவிக்கல. அது யார்கிட்ட இருக்க தப்பு? போலீஸ் எங்களுக்கு தானே வேலை செய்யணும், மக்களுக்கு தானே வேலை செய்யணும். ஆமாம், இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது, அவர் இன்ஃபார்ம் பண்ணல. நீங்களாம் சொல்லத்தை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ஜட்ஜு சொல்கிறாருங்க. காவல்துறை அவருக்கு உதவியா இருக்குதுன்றீங்க? முக்கியமா ஆமாங்க சார், கண்டிப்பா சார்.
சார் சார் ஏன் அமைதியா இருங்க சார் அவங்க பேசுறாங்க. பேசி முடிட்டு அடுத்து நம்ம கிட்ட போறேன். போலீஸ் வந்து அவங்களுக்கு தான் சார் வேலை செய்றாங்க. ஏன்னா எங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு சார். அவருக்கு லொகேஷன், டைமிங், ரெக்கார்டட் எல்லாமே அனுப்பிச்சுக்கோ. எங்க போன்ல இருக்குங்க. போனை வேணாலும் நாங்க காமிக்கிறோம் சார். அவர் எந்த ஒரு ரிப்ளைவும் பண்ணறது கிடையாது. நாங்க இது வரைக்கும் ஒரு லேடி இது கம்ப்ளைண்ட் பேப்பர் கிடையாது. அவங்க ஹஸ்பண்டை கரண்ட் கம்பத்தில் அடிச்சே சாகடிச்சிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கம்ப்ளைண்ட் எடுக்கல லோக்கல் ஸ்டேஷனில். ஒரு எஸ்பி கிட்ட வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து அவர் இறந்துட்டார், அவங்க ஃபேமிலியை எடுத்துக்க சொல்லுங்க, வீடு புகுந்து பொருளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பேப்பர் கிடையாது. ஒரு அட்வொகேட்டுக்கு காசு கொடுத்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கேட்குறோம், கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 6 மாசமா ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பர் சார், அதுக்காக அலையிறோம். அதுக்கே எங்களுக்கு கொடுக்கறதுக்கு மாட்டாரு. அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் எங்கிட்ட சொல்யூஷன் வாங்கி கொடுக்குவாரு? 6 மாசம் ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பர் எங்கேயாவது நடக்குங்களா இது? அவங்க 1.5 கோடி நான் கட்டிட்டு இறந்து போயிட்டாரு வீட்டுக்காரு. 3 பொன் குழந்தைங்களை வச்சுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க போனை போய் கொஞ்ச நாளா எடுக்கிறது கிடையாது. யாரு? டிஎஸ்பி சார் எடுக்கிறது கிடையாது சார், சுதாகர் சார். நாங்க இது சம்பந்தமா EOW எஸ்பி சார் அசோக் பில்லர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், பார்க்கறோம்னு சொன்னாங்க. பார்க்கவே இல்லை. டிஜிபி ஆஃபீஸ் போன வாரம் இல்லாமல் அதுக்கு முந்தின வாரம் போனோம், அங்கேயும் பார்க்க சொல்லிட்டாங்க. புதுசாக வந்திருக்கிற எஸ்பி சாரை பார்க்க சொல்லிக்கிறாங்க. அவர் மேலே கம்ப்ளைண்ட்டுக்கு தான் இன்றைக்கி வந்துக்கிறோம். காசுன்றது செகண்டரி சார். இந்த மாதிரி அதிகாரிங்க இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடாது. அவர் இருக்கிறதுனால தான் திருப்ப சம்மந்தப்பட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறில் மட்டும் எப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கம்பெனி வரும். இப்போ புதுசா ஒரு கம்பெனி வந்திருக்கு. சரிப்பா அமைதியா இருப்பா கொஞ்சம். புது ஒரு கம்பெனி வந்திருக்குது. லொகேஷன், போட்டோ, ஆடியோவோட கொடுத்தோம் சார். அக்யூஸ்டா தப்பிக்க வைக்கிறாரு. அவர் யாருக்கு வேலை செய்யறாரு? அவரே நடத்துறாரா? அவருடைய பினாமி பேரு சார். போட்டோலாம் இருக்குது, ஆடியோலாம் இருக்குது சார். அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. 3 கம்பெனி நடந்துட்டு இருக்கு. இப்போ தொடர்ந்து நீங்க வந்து போலீஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து மனு கொடுக்குறீங்க, காவல் எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து மனு கொடுக்குறீங்க. இதுல அரசியல் தலையீடுகள், அரசியல் குறுக்கீடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்குது சார். எந்த கட்சியை சார்ந்தவங்க இருக்கு? முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் அவருக்கு தான் ஆஃபரா செஞ்சாங்க சார். இல்ல குறிப்பிட்ட ஏதாவது கட்சிகள் ஏதாவது? டிஎம்கே இருந்தது சார். டிஎம்கே இருந்தது சார். வைஃப் வந்து வைஸ் சேர்மன் பொறுப்புல இருக்கிறவங்க சார். அவங்க இதுக்கு முன்னாடி வந்து அவர் பொறுப்புல இருந்தார் சார். என்ன பொறுப்புல இருந்தாருமா? அவங்க வைஃப் வைஸ் சேர்மன். வைஸ் சேர்மன். அவங்க வந்து செய்யார்ல வந்து பேருமா அவங்க பேரு? அவங்க அம்மா பேரு சார். அவங்க அம்மா பேர் தெரியல. அவங்க வைஃப் பேரு சபரினுங்க. அடுத்து யாரோ ஒருத்தர் பேசுறேன். உங்க பேருமா? உங்க பேருமா? என்னுடைய பேர் ரூபினா சார். ஓகே. அடுத்து